Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போல் உண்டோ? விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இன்றைக்கு கூட உங்களை சந்திக்க எனக்கு கொடுத்த ஒரு அருமையான வார்த்தையை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அவர் நமக்கு இன்றைய தினத்திலே கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆமென், ஆமென். இது நிறைய இடத்துல நம்ம வழியில போகும்போது சில பேர் வாகனத்தில் எழுதி வச்சிருப்பாங்க, லாரியில் பார்த்துருக்கலாம், பஸ்ஸில் பார்த்துருக்கலாம், ஆட்டோக்களில் நிறையா இருக்குது, ஏதோ ஒரு சில பைக்கில் எழுதியிருப்பாங்க. அப்போ நம்ம ஏதாவது ஒரு காரியத்திற்காக நம்ம போகிறோம், அந்த காரியத்தில் ஏதோ தடை இருக்குன்னா அந்த வசனத்தை பார்த்தோன்னே அப்படியே ஒரு புத்துணர்ச்சி வந்து நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த வசனத்தை நம்ம என்னைக்காவது ஆராய்ந்து பார்த்துருக்குறோமா? நீங்க பேர் ஆராய்ந்திருப்பீங்க, அவர்களுக்காக இல்லை. ஆனால் ஒரு சில பேர் வேதத்தில் எந்த வசனம் எதற்காக எந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குன்றதை நம்ம பார்க்கல. அப்போ இதை பாருங்களேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. அப்ப நமக்கு முன்பாக இருக்கிறது எல்லாமே கோணலானவைகள்னு கர்த்தருக்கு தெரியும். அதை செவ்வையாக்கணும்னா அவரால் மாத்திரம்தான் முடியும். அது அடுத்த வசனத்தை நாம படித்தோம்னா, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. அல்லேலூயா. நல்லா பாருங்க, அவர் என்னுடைய கோணலை மாத்திரம் செவ்வையாக்கல, முதல்ல அவரை குறித்து என்னுடைய சிந்தையில இருக்கிற எல்லா கோணலையும் செவ்வையாக்குறேன். இல்லையா? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, நான் போற பாதையில இருக்கிற செவ்வை, எனக்கு இருக்கிற தடங்கல்கள், எனக்கு இருக்கிற சத்துருக்கள், எனக்கு இருக்கிற எதிரிகள், இல்ல பிசாசோட சோதனை, இந்த உலக பிரகாரமான போராட்டத்துல இருக்கிற எல்லா வேதனைகளையும் கர்த்தர் செவ்வையாக்குறாரு நினைச்சுக்கிறீங்க. முதல்ல அப்படி இல்ல. கர்த்தர் முதல்ல நமக்கும் அவருக்கும் நடுவாக இருக்கிற அந்த பாதையில இருக்கிற எல்லா கோணலானவர்களையும் அவர் செவ்வையாக்குவார். அல்லேலூயா. முதல்ல எனக்கும் கர்த்தருக்கும், என் தகப்பனுக்கும் எனக்கும், நான் போகிற அந்த ரோடு நேரா இருந்தா தானே அவரை நான் அழகா போய் அடைய முடியும். அதை முதல்ல செவ்வைப்படுத்துகிறார். அதனாலதான் சொல்றாரு, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படி. சும்மாலாம் அறிய வைக்க மாட்டார். அல்லேலூயா. 45வது அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அநேக ஆசீர்வாதத்தை அடக்கின ஒரு அதிகாரம். ஆனா இந்த 4வது வசனத்தை இப்ப நான் படிக்க போறேன் பாருங்களேன். இப்ப தேவன் யாருன்னு நமக்கு காட்டணும்னா சாதாரணமாலாம் காட்ட மாட்டார். ஏன்னா இந்த உலகத்தோட அதிபதி. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, 4 வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. கொடுத்துதான் நான் தேவன் அவர் அறிவிப்பார். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க, தேவனுக்குள்ள இருந்தா பாடுகள் அதிகம், பிசாசின் போராட்டம், அதெல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் மேற்கொள்றதுக்கு கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தோடு நீங்க அந்த பிசாசோட போராட்டத்தையும் அந்த பாடுகளையும் நீங்க சகிக்கும் போது உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். இல்ல, உங்க துக்கம் சந்தோஷமாக நிச்சயமாக மாறும். அல்லேலூயா. இந்த நிலைமை இப்படியே இருக்காது, இது கண்டிப்பா மாறும். அப்படி இல்ல, தேவன் என்னெல்லாம் வந்து தேடி வரவே இல்லை அப்படின்னா இன்றைக்கு அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர் அழைக்கிறது மாத்திரம் இல்ல, இதுவரைக்கும் நீங்க இருந்த எல்லா போராட்டத்திற்கும் ஒரு பதிலாக அவர் கொடுக்கிறாரு. வெண்கல கதவுகளை உடைத்து உங்களுக்கு எதிராக பூட்டப்பட்ட எல்லா வெண்கல கதவுகளையும் அவர் இன்னைக்கு உடைக்கிறார். இரும்பு தாழ்பால்கள், அதுல போடப்பட்டிருக்க இரும்பு தாழ்பால்கள்லாம் முறித்து போடுறார். நான் வசனத்தையே தான் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். இந்த வசனம் காலாகாலமா நமக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்றைக்கு நாம விசுவாசமா பார்க்கிறோமோ அது உங்கள் வாழ்க்கையில அப்படியே நடக்கும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு ஒருவேளை இந்த வசனத்துடைய ஆழம் தெரியாதவர்கள் காதுகள்ல இது விழுதுன்னா இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்கள் வாழ்க்கையில் பூட்டப்பட்ட கதவுகளை கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார். அந்த பூட்டப்பட்ட கதவுகள் திறக்க முடியாம இருக்கிற தாழ்பால்களை கர்த்தர் இன்றைக்கு முறிக்கிறார். அது வெண்கலமாக இருந்தாலும் சரி, இரும்பாக இருந்தாலும் சரி, கர்த்தர் முறிப்பார்னா முறிப்பார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நீங்க ஒரு ஆமீன் சொல்லிக்கங்க, தைரியமா நீங்க சொல்லலாம். ஏன்னா கர்த்தர் இன்றைக்கு அதை உங்க வாழ்க்கையில நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா.
நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உமக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை தெரிந்து கொள்ளவே வேணாம். நிறைய பேர் கர்த்தரை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, கர்த்தரை நான் எப்படி விசுவாசிக்கிறது, அவரை எப்படி சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றது அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல, இன்றைக்கு இயேசுன்னு சொல்ற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தான் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவரை தேடி போகல. கர்த்தர் தேடி வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா யாரை தேடி போனா எனக்கு உதவி கிடைக்கும், யாருமே எனக்கு இல்லையோன்னு சொல்லி அங்கலாய்த்து சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் உன்னை தேடி வந்தேன்றதை எப்படி நீ அறிந்து கொள்ளுவ? அதனால முதல்ல உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற எல்லா கோணலானவைகளையும் நான் செவ்வையாக்கிட்டேன். செவ்வையானோன்னு நீ நேரா என்கிட்ட தான் வருவேன். என்ன செவ்வையாக்கிட்டீங்க என் வழிய, நான் உங்ககிட்ட வந்துட்டேன் ஆண்டவரே. எனக்கு அதனால என்ன பலன்னா, அதான் சொல்ற, உன்னை பெயர் சொல்லி எந்த இடத்த நான் செவ்வையாக்கணும்னோ அந்த இடத்துல உன்னை கொண்டு வந்து பெயர் சொல்லி கூப்பிட்டது நான் தான். இப்ப நீ என்ன அறிந்து கொள்ளணும்ல, நான் தேவன்னு. அதனால உனக்கு வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் நான் உடைச்சிட்டேன், எல்லா கதவுகளையும் முறிச்சிட்டேன், தாழ்பால்கள்லாம் உடைத்து எரிந்திருக்கிறேன். ஏன்னா என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தெரியும். அல்லேலூயா. இதோட ஒரு பெரிய தேவனை நம்ம எங்கேயுமே பார்க்கவே முடியாது. தேடி வந்து உதவி செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னா 5ஆம் வசனம் அதான் சொல்லுகிறது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இதை எப்ப நம்ம தெரிஞ்சுக்கோம்னா அவர் கொடுக்கிற ஒரு அபரிமிதமான ஒரு ஆசீர்வாதத்தினால மட்டும்தான். வயசுலோ இல்ல, ஒரு அணைக்கட்டுல வெள்ளம் நிறைஞ்சிருச்சுன்னா உபரி நீரெல்லாம் திறந்து விட்டுருவாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும். அமுக்கி குலுக்கி மடியில சரிந்து விழும்படியான ஆசீர்வாதம். உங்களால கூட அந்த ஆசீர்வாதத்தை பிடிச்சு வைக்கவே முடியாது. அது வேண்டாம், கொடுத்துடலாம், அது போனா கூட பரவாயில்லன்ற அளவுக்கு உபரியான ஒரு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். அதற்கு முதல்ல கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த பாதை செவ்வையா இருக்குதான்னு மாத்திரம் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா இன்றைக்கு இரவுல கூட உங்களை பெயர் சொல்லி கூப்பிடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து விடிய போகிற பகல் உங்கள் வாழ்க்கையில நித்திய வெளிச்சமாக கூட இருக்கலாம். ஏன்னா கர்த்தர் சொன்னால் செய்வார். நான் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுகிற தேவன் இல்லை. அல்லேலூயா. அதனால இன்றைக்கு இந்த கேட்ட அந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடத்துவார்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வாதமாக நடத்துவாராக. அப்படி நாம் ஜெபிப்போம். என்னை நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இன்றைக்கு நாங்கள் பார்த்த இந்த வார்த்தையின்படி சுவாமி, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவியாக்குவேன். இன்றைக்கு கர்த்தர் நீர் எங்களோடு உணர்த்தினீர் ஆண்டவரே. அந்த வார்த்தையின் மூலியமாய் நீ பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. எப்படிப்பட்டதான பூட்டப்பட்ட கதவுகளும் இன்று இரவு வேளையில அப்பா திறக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி சுவாமி. என்னை எதிர்பார்ப்புகளோட என் தேவைக்கு ஒரு மனிதனிடத்திலிருந்து எனக்கு ஒரு உதவி வரவில்லையே என்று ஒரு வேதனையோடு மங்களாய்ப்புகளோடு இருப்பார்களானால் இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கிற வேலையிலே அப்பா நீர் எங்களுக்காக உதவி செய்கிறீர் என்ற அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளாக எழும்பட்டும் அப்பா. ஆண்டவரே, அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் கர்த்தர் இன்று இரவு வேளையில் நீ திறந்ததற்காக உமக்கு நன்றி இயேசப்பா. அவர்கள் உம்மை உயர்த்தட்டும் அப்பா, உம்மை துதிக்கட்டும் சுவாமி. இதுவரைக்கும் ஒருவேளை உம்மை மறுதளித்திருக்கலாம், உம்மை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஒருவேளை உம்முடைய சித்தம் என்னதென்று அறியாமல் அப்பா அவர்களுக்கு அவருடைய எண்ணத்தின்படி இன்றைக்கு அவர்கள் முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த முடிவுக்கான ஆண்டவரே நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் இல்லாம இருக்கலாம் அப்பா. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலியமா, இந்த வார்த்தையின் மூலியமா நிச்சயமா இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு முடிவை நீர் கொடுத்தீர் என்று நாங்கள் விசுவாசி ஆமாண்டவர். இந்த வார்த்தையின் சத்தம் கேட்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக கேட்கிற ஒவ்வொரு இருதயமும் செவியும் உமக்கு நேராய் திறக்கட்டும் சுவாமி. உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்கட்டும், நம்பட்டும் ஆண்டவரை. கேட்கிற இந்த சத்தத்தின் நிமித்தம் இந்த வார்த்தையின்படி அப்படியே அவருடைய வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும் அப்பா. ஏனால் இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. நீர் பேச சொல்லி அப்பா நாங்கள் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறோம் அப்பா. அதனால் பேசுகிறவர் நீர் ஆண்டவரே, காரியத்தை நடப்பிக்கிறவர் நீர் சுவாமி. நீர் உணர்த்தினபடி இந்த வார்த்தைகள் போகிற எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் அப்பா. உண்மையே அவர்கள் உயர்த்தட்டும். எங்களை தாழ்த்தும் சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கேட்டவர்கள் யாவரையும் கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.